மேல இருக்க இந்த கிளிப் வீடியோ ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வாங்க. நடிகர் விஜய் வந்தாரு 2 வருஷத்துல சிஎம் ஆயிட்டாரு. அந்த ஆசிரியர் தான் இப்ப நீங்க வரீங்க. நாம ஏன் முயற்சி பண்ணி பார்க்க கூடாது? ஆல்ரெடி நமக்கு தான் மக்கள் கிட்ட பேர் இருக்கு. புரியுது தானே? யாரோ ஒருத்தர் பிஸ்கெட் போறானே வாலாட்டிக்கிட்டு அரசியல் வர பாக்குறீங்க. நடிகர் விஜய் வந்தாரு 2 வருஷத்துல சிஎம் ஆயிட்டாரு. ப்ரோ முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, அவரு மாண்புமிகு தமிழ்நாட்டோட முதலமைச்சர். புரியுதா? அவர் அட்ரஸ் பண்ணும்போது நாகரிகமா தெளிவா மரியாதையா அட்ரஸ் பண்ணணும். அது முதல்ல பண்ணிருக்கீங்களா? நடிகர் விஜய் வந்தாரு 2 வருஷத்துல சிஎம் ஆயிட்டாரு. அவர் 2 வருஷத்துல சிஎம் ஆகல. மக்கள் அவரை வந்து முதலமைச்சர் பதவியில உட்கார வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருக்காங்க. இப்படி வீடியோவை திருச்சி போடுறதுக்கு தவறா வந்து நினைக்கிறதுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் நீங்க சொன்ன மாதிரி நாய்க்கும் பிரியாணிக்கும் அலையிற மக்கள் இல்ல. மக்கள் தெளிவா சிந்திச்சுதான் நல்ல ஒரு மனிதரை வந்து முதலமைச்சரா அமர வச்சிருக்காங்க, உட்கார வச்சிருக்காங்க. அதை முதல்ல தெரியாம பேசாதீங்க. தமிழ்நாட்டு மக்களை குழப்ப நினைக்காதீங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து யாரு வந்து அரசியல் வரணும், யாரு வந்து அரசியல் நிக்கணும் நிக்க கூடாது அப்படின்றத நீங்க முடிவு பண்ணக்கூடாது. ஆல்ரெடி மக்கள் கிட்ட நமக்கு தான் நல்ல பேர் இருக்கு அப்படின்னு தானே வரீங்க. மக்கள் கிட்ட நல்ல பேர் இருக்குன்னா அவர் நல்ல பேரை சம்பாதிச்சிருக்காரு. அவர் பண்ண நல்லது அத்தனை, அவர் மக்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, திருநங்கைகளுக்கு பண்ண நல்லது அத்தனை இருக்கு. அந்த நல்லதெல்லாம் விட்டாச்சு. அந்த நல்லதுனால தானே உங்களுக்கு வந்து நல்லவங்க அப்படின்ற ஒரு பேர் கிடைச்சிருக்கு. இப்ப நீங்க சேர்ல உட்காந்துட்டு என்ன மக்களே பாக்குறீங்களா வீடியோ போடுறீங்க. இந்த இடத்துக்கு நீங்களும் சாதாரணமா வந்திருக்க மாட்டீங்க. விஷயங்கள் பேசி இருந்திருப்பீங்க. அதனாலதான் உங்களை பிடிச்சி போய் தான் மக்கள் வந்து ஃபாலோவர்ஸ் பட்டனை தட்டி உங்களை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. ஜனநாயகத்துல யார் வேணா கேள்வி கேட்கலாம், அப்படிதானே? இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். யாரோ ஒருத்தவங்க பிஸ்கட் போடுறாங்கன்னு வாலாட்டிக்கிட்டு அரசியலுக்கு வராங்கன்னு சொல்லிருக்கீங்களே, யாரு பிஸ்கட் போடுறா அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த கேள்விக்கு நீங்க கண்டிப்பா பதில் சொல்லணும். அப்ப யார் பிஸ்கட் போடுறான்னு திரு ராகவா லாரன்ஸ் சார் அவர்கள் வந்து அரசியல் வரான்னு நீங்க சொல்ல ட்ரை பண்றீங்க. மக்களுக்கு வந்து எதை திணிக்க முயற்சிக்கிறீங்க? மக்கள் மனசுல எந்த ஒரு அழுக்க விதைக்க நினைக்கிறீங்க? அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா?